1, 2, 3, come on. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். ஜேகே விலாக் மிக்ஸ் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 2025 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும், மேஷ ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு வரைக்கும் நம்ம இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். அதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் நமக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம இன்னொரு சேனல் இருக்குது, அது அஸ்ட்ராலஜி ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு சேனல். ஸோ அதற்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கும் ஜேகே விலாக்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து இதுபோல் இனிமேல் ஜோதிட சம்பந்தமான அனைத்து பதிவுகளும் இதிலையும் அரங்கேறப் போகுது. மற்றும் நம்மளுடைய இணையதளமான வெப்சைட்டு astrofocus.com அப்படிங்கிறது இணையதளத்தின் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதுவும் போய் பாருங்கள். அதில் எல்லா ராசி பலன் இருக்கும், ரசனை பயிற்சி பலன், குரு பயிற்சி பலன் மற்றும் ராசிகளின் தனித்தன்மை, மேரேஜ் மேட்சிங் முக்கியமானது அதுதாங்க. மேரேஜ் இந்த ராசிக்கு இந்த ராசி பொருந்துமா, அப்படி எந்த ராசிக்கு எந்த ராசியோட இணைக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே ப்ரீஃபாக நம்ம அந்த அஸ்ட்ரோபேப்பர்ஸில் நம்ம கொடுத்துருக்குறோம். தமிழில் தான் இருக்குது, எழுத்து வடிவத்தில். நீங்கள் அதை பாருங்கள், அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதன்முறையாக நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு மட்டும் உங்களுடைய லைக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சி பலன் 2025 2026 என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் குரு பகவான் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு வந்துட்டார். அந்த ரிஷபம் ராசியில் இருந்து 2025 மே மாதம் 18ஆம் தேதி, அதாவது மே 14 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதாவது ராசி மாற்றம் பார்த்திங்கன்னா ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு. அதே போல் அது வக்ரகதி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நடக்குதுங்க. அது கடகத்துக்கு பின்னோக்கி வர்றாரு. 48 டேஸ் இருந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா மிதுனம் ராசிக்கு இடப்பெயர்வு அடைகிறார். ஸோ இரு இடங்களில் இது பயணிக்கிறாரு. ஃபஸ்ட்டு நார்மலாக, அப்புறம் வக்ரகதி, அப்புறம் வக்ர நிவர்த்தி, அப்புறம் மிதுனம் ராசி மற்றும் மிதுனம் ராசியில் இருந்து அதனுடைய பார்வைகள் இந்த மாதிரி பல விதத்தில், அதாவது மிதுனம் ராசியில் இருக்க பார்வைகளும் வேறு, வக்ரமாக இருந்து கடகம் ராசியில் இருந்த பார்வைகள் வேறு. இது எல்லா விஷயத்திலையும் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கங்களை கொடுப்பாரு அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாக ஜோதிடத்தில் குரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரகஸ்பதி பார்த்திங்கன்னா, சுக்கிரன் பார்த்திங்கன்னா அசுபர்களுக்கு தலைவர், இவர் தேவர்களுக்கு தலைவர், ஞானம், வளர்ச்சியின் கடவுள், கல்வி, ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறவர், பணத்தை கொடுக்குறவர், குழந்தை செல்வத்தை கொடுக்குறவர், தன்னம்பிக்கை, தெய்வீக அருள், இந்த விஷயங்களில் அதிகமாக கொடுக்குற, பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வித்தையை கொடுப்பவர், இது எல்லாமே குரு பகவான் தான். ஓகேங்களா? ஸோ இதனுடைய அமைப்பை பொறுத்து இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற குரு பயிற்சியின் விளைவாக அப்படிங்கிறது பார்ப்போம் வாங்க. அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு 2025 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கும்பம் ராசிக்காரர்கள் 11ஆம் இடம் காலபுருஷ அமைப்பிற்கு லாபம், நன்மைகள், இது செஞ்சால் இது நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணம் அலை ஓட்டத்தோடு இருக்கிறவங்க தான். மனசில் என்ன இருக்குது அப்படின்னு யாராலும் ஊகிக்க முடியாதுங்க. இவனுடைய தன்மைகள் அடுத்தவர்களை வியப்பை ஆழ்த்துகின்ற ஒரு அமைப்போடு தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்தில் குரு 2 மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதி இந்த குரு பகவான். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய 5வது வீட்டில் போகிறாருங்க. இது வரைக்கும் 4ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் தற்போது 5ஆம் வீட்டிற்கு உள்ள நுழையிறாரு, பயிற்சி ஆகிறாரு. ஸோ 5ஆம் இடம் அப்படிங்கிறது புகழ், கௌரவம், அந்தஸ்து, படிப்பு, குழந்தைகள், நல்ல ஒரு நிகழ்வுகள், வரன்கள் வர்றது, திருமணம் நடக்கிறது, காதல் கணிகிறது, இந்த மாதிரி பதவியில் ஒரு நல்ல ஒரு உயர்வு, பதவி
ப்ரமோஷன், நல்ல ஒரு பதவிகள் கிடைக்கிறது, ஆளுமை திறன் அதிகரிக்கிறது. இது இப்படி இந்த 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த 5ஆம் இடத்தின் பார்வை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி மேலேயே படுதுங்க. அதாவது கும்பம் ராசி மேலே படுது, உங்களுடைய 11ஆம் இடத்து மேலேயும் படுது. 11 மற்றும் உங்களுடைய ராசி. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்து மேலேயும் 9ஆம் இடத்து மேலேயும் பதியுது. பொதுவாகவே இந்த 5, 9, 11 5ஆம் வீட்டில் நுழையிறாரு. இது நல்ல புகழ், கௌரவ, அந்தஸ்தை கொடுக்க போகுது. நிதி, ஃபைனான்ஸ், பொருளாதாரம், போக்குவரத்து, கொடுக்கல் வாங்கல், நிதி சம்பந்தமான, பணம் சம்பந்தமான வருமானத்துக்கு வழி செய்கின்ற நல்ல ஒரு வலுவான வாய்ப்புகளை, நன்மைகளை வழங்கும். அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் போடுற ஒவ்வொரு திட்டங்களும் உங்களுக்கு வெற்றிகள் தான் கிடைக்க போகுதுங்க. மனதில் இருந்த ஆசை, அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேற போகுது. வருமானம் இருமடங்காக உயரப்போகுது. பதவிகள் உங்களுக்கு தேடி வருங்க, ஓடி வருங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்குங்க. ஒரே சம்பளத்தில், குறைந்த சம்பளத்தில் வேலை செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்ட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல அதிகமான ஒரு சம்பளம், அது பணம், பதவி, ஊதிய உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. உங்களுடைய 9ஆம் இடம், 11ஆம் இடம் முதல் உங்களுடைய வீடு இல்லைங்களா, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசியவே பார்க்குறாரு, லக்னத்தை பார்க்குறாரு. ஸோ இதனால் என்ன ஆகுன்னு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே உயரப்போகுது. மற்றவங்க மூக்கில் விரலை வச்சு பார்க்குற மாதிரி, ஆஹா எப்படி இருந்தால் அவர் இப்படி ஆயிட்டார் அப்படிங்கிற ஒரு பாராட்டுத்தன்மை அதிகமாக இருக்க போகுது. நல்ல மதிப்புகள் வந்து சேருங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கு ஆதரவாக, அனுசரணையாக இருப்பாங்க. கல்வி படிக்கும் மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல சிறந்து விளங்குவாங்க. விரும்பிய இடத்துல நல்ல ஒரு கோர்ஸ் கிடைக்கும், விரும்பிய காலேஜில் சீட்டு கிடைக்கும். அவங்க இதுதான் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீட் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை எல்லாமே குருவின் பார்வையினால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது ஒன்று நினைவாக போகுது. ஒரு வீடு, நிலம், மனை, சொத்து சம்பந்தமாக இந்த குரு பயிற்சி, இந்த குரு அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு சொத்து வந்து உங்களுக்கு சேரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. கல்வியில் மாணவர்கள் நல்ல சிறந்த வெற்றி பெறுவாங்க. உயர்கல்வியிலையும் நல்ல ஒரு வெற்றி தான். புதுசாக ஒரு திட்டங்களை, அதாவது பிளான் பண்ணுவீங்க. வேலைக்கு போகிறோம், 5 மணிக்கு மேலே வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம், அதில் ஏதாவது பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற பிளான் பண்ணி அது சம்பாதிக்க முற்படுவீங்க, ஆசைப்படுவீங்க. அது உங்களுக்கு வெற்றிகளாக இருக்கும். குழந்தைகள் சம்பந்தமான நல்ல செய்திகள் எல்லாம் வரப்போகுதுங்க. ஹெல்த்தில் இருந்த விஷயங்கள், ஹெல்த்தில் இருந்த முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள், வாட்டி வதங்கி கொண்டிருந்த விஷயம், இதெல்லாமே தீரப்போகுதுங்க. நீங்கள் ஸ்டெபனாக ஒரு முடிவெடுத்து இதுதான் இப்படி தான் அப்படின்னு முடிவெடுக்க போகிறீங்க. அதன்படி வாழ்க்கையை கொண்டு போகிறீங்க. அதனால் நல்ல முன்னேற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பாகவே இருக்குது. இது வந்து மிதுனம் ராசியிலேருந்து குரு பகவான் இருக்கிற வரைக்கும் அது அதிசாரமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடகத்துக்கு வராரு அக்டோபர் மாதத்தில். ஓகேங்களா, அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன பண்ணோம், உடல்நல பிரச்சனைகள், உடல்நல ஹெல்த்தில் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசனை வரும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க பெரியவர்களின் உடல்நிலையில் கண்ணுங்கருத்தமாக கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கிறீங்க, நீங்களே ட்ரைவ் பண்ணுறீங்கன்னாலும் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. இரவு நேர பயணங்களும் குனிந்த வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. செலவுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கும். கடன் வாங்கியாவது செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வருது. அக்டோபர் டு டிசம்பர் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, சரிங்களா. டிசம்பர் மாதத்தில் குரு மறுபடியும் உங்களுடைய 5ஆம் வீட்டுக்கு வக்ர நிலையில் போகுதுங்க. அப்போ விட்டதை பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, காதல்
லவ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம். காதல் உறவுகளில் சிக்கலை தீர்ந்து திருமணத்தை கொண்டு போய் விடுங்க, சரிங்களா? அதே சமயம் கடன் வாங்குறது, கடன் கட்டுறது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சவால்கள் இருக்குது. உடல்நல பிரச்சனை மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இடம்ங்கிறது உடல்நல பிரச்சனைகளை கொஞ்சம் கூறுது, அதுலேருந்து கொஞ்சம் மீளுவீங்க. இருந்தாலும் 5ஆம் இடம் குழந்தைகளினுடைய ஹெல்த்தில் கவனமாக இருந்துக்கணும். நீண்ட நாள் குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னு இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை செல்வம் பெற்றெடுக்க வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. காதல் கணிந்து திருமணம் பந்தத்துக்குள்ளே நுழைவீங்க போன்ற நல்ல விஷயங்கள் படிப்படியாக அரங்கேற போகுது இந்த கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் வேலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிற மாதிரி ஒரு சில அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் எனக்கு காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.